ஹலோ எடிட்டர், நான் தான் உங்கள் விஜயகதிரி பேசுகிறேன். இந்த வீடியோ இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பொங்கலுக்கு போஸ்டர் எப்படி ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே பில் பட்டன் ஆன் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்சார்ட் ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்க்கிறேன். அதில் என் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிராப் கொடுத்துக்கிறேன். கிராப் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அதை பர்சன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்படி நேரம் வச்சுக்கிறேன். இப்போ எரேஸ் ஆப்ஷனில் போய் ஆர்னஸை குறைச்சிக்கிட்டு சேவ்ஸ் 23 வச்சுக்கிட்டேன். எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிட்டுருக்கேன். எரேஸ் பண்ணிட்டேன். திரும்பி ஆட் ஃபோட்டோவில் போய்க்கிட்டேன். அதில் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். கிராப் பண்ணிக்கிறேன். கட்அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பர்சன் கொடுத்துக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். பின்னாடி லேயர்ஸ் அமைக்கிட்டு மூடம் கொடுத்துக்கிறேன். அப்படி இது பண்ணிக்கிறேன். இப்படி இப்படி இது இப்படி வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்படி தான் கரெக்டாக இருக்குது. அதனால் இப்படி வச்சுக்கிறேன் நான். இப்போ இது பெருசாகிக்கிறேன். எரேஸ் போய் ஆரஞ்சு வச்சுக்கிட்டு சேவ்ஸ் 23 வச்சுக்கிட்டேன். எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிட்டேன். திரும்பி ஆட் ஃபோட்டோவில் போய்க்கிட்டேன். திரும்பி அதே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். கிராப் கொடுத்துக்கிறேன். கிராப் கொடுத்து கட்டோட ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ரெசன்ட் கொடுத்துக்கிறேன். டிகாசன் கொடுத்துக்கிட்டேன். அப்படி நேரம் வச்சுக்கிறேன். அப்படி லேயர் சமைக்கி மூடாக கொடுத்துக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டேன். அப்படி எரேஸ் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். பின்னாடி உள்ள ஃபோட்டோ கொஞ்சம் முன்னாடி உள்ள ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டேன். ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். நாற்பத்தொம்பது வச்சுக்கிட்டேன். திரும்பி ஆடு ஃபோட்டோவில் வைக்கிறேன். என் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதில் இன்னொரு ஃபோட்டோவை கட்அவுட் ஆப்ஷனில் போய் பர்சன் கொடுத்துக்கிறேன். அதில் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்படி சைடில் இப்படி திருப்பிக்கிறேன். வச்சுக்கிட்டேன். லேயர்ஸ் அமைக்கி மூட கொடுத்துக்கிட்டேன்.
அதில் பார்த்துட்டு கம்மி பண்ணிப்பிக்கிறேன் நல்லா இருக்கான்ட்டு. அதனால் பிடிச்சிக்கிட்டேன். அதில் மாட்டுப் பொங்கல் செட் பண்ணிட்டேன் ஸ்டிக்கரில் போய்ட்டு. பொங்கல் சர்ச் பண்ணுறேன். அப்போ பொங்கலை வச்சு விட்டேன். அதில் மேலே தூக்குற இந்த மாடு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். பொங்கல் இது எடுத்துக்கிறேன். பொங்கல் பானை எடுத்துக்கிட்டேன். வச்சுக்கிற பொங்கல் பானையை அப்புறமா எடுத்துக்கிறேன். நான் பொங்கல் பானையை எடுத்துக்கிட்டேன். வச்சுக்கிறேன் கீழே. கொஞ்சம் நேரம் ஆக்கிக்கிறேன் பொங்கல் பானையை. திரும்பி ஸ்டிக்கரில் போயிட்டேன். மாடு பார்க்குறேன் பாரு. கீழே வைக்கிறேன். நான் நல்லா பார்ப்பு கிடைக்குதான்ட்டு. ஆடு போடல போய்கிட்டேன். இந்த மாடு நல்லா இருக்க பார்க்குறேன். ஆனத்தை வச்சுக்கிட்டேன். சேவத்தில் எதுவும் வச்சுக்கிட்டேன். என்னால் இந்த மாடு நல்லா இல்லை. அதனால் வேறு மாடு பார்க்குறேன். நான் ஸ்டிக்கரில் போய் பார்க்குறேன். இந்த மாடை கிளிக் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருக்குது. எரேசத்தில் போய்ட்டு ஆரஞ்சு வச்சுக்கிட்டு சேவத்து 23 வச்சுக்கிட்டு எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். பாட்டாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக எப்படி திரும்பி ஸ்டிக்கரில் போய்க்கிறேன். ஹாப்பி பொங்கல் டெஸ்ட்டு அதை பார்க்குறேன் நான். ஹாப்பி பொங்கல் டெஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிறேன். சாரி.
இந்த டெஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஹாப்பி பொங்கல் கிளிக் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே வச்சு நடுவில் வச்சுக்கிறேன், சென்டரில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த லைட் இமேஜ் எடுத்துக்கிறேன். லைட்டு டைப் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறேன் நல்லா இருக்கான்ட்டு. என்னால் மேலே உள்ள எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா இருக்குது, இது வச்சுக்கிறேன். நான் லேயர்ஸ் கிளிக் பண்ணி மூடை கொடுத்துக்கிறேன். மூடம் அடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டேன். அதையும் மூடம் கொடுத்துக்கிறேன். மூடம் கொடுத்துக்கிட்டேன். மூடம் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். விகே எடிட் தமிழ் டைப் பண்ணிக்கிறேன். விகே எடிட் தமிழ் கிளிக் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிறேன். அதில் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபாண்டு பார்க்குறேன். சின்னதாகிக்கிறேன். அடுத்த கலருக்கு பதில் அதுக்கு ரெண்டாவது கிளிக் பண்ணிக்கிறேன். கலரு மஞ்சள். இந்த இது நல்லாயிருக்கு, வேறு எடுத்துக்கிறேன். கலரு இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். இந்த கலர் மாற்றிக்கிட்டேன். கருப்பு கலர் எடுத்துக்கிட்டேன். வேறு கலர் பார்க்குறேன். அதுக்கு சின்னதாக வைக்கிறேன். இங்கே மேலே வைக்கிறேன். அப்படி என்னோடய சேனல் நேமை வச்சுக்கிட்டேன். வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ்னால் வரும். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எஃபெக்ட் போய்க்கிறேன். எஃபெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிக்கிட்டேன். பாய்.